மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே சங்கீதத்துல 89 சங்கீதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்களுடைய மீறுதலை விளாற்றினாலும். அப்போ ரெண்டுமே, ஒன்று மன்னிப்பேன், இன்னொன்னு தண்டிப்பேன் அப்படிங்கிறார். ஒன்னு என்ன செய்வேன்? மன்னிப்பேன், இன்னொரு இடத்துல தண்டிப்பேன். அப்போ எது சரி அப்படின்னா ரெண்டும் சரிதான், ரெண்டும் சரியானதுதான். காரணம் என்னன்னா, ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார், அதே நேரத்தில் தண்டிக்கிற தேவனாவும் என்ன செய்யறாரு? ஆமா, கிருபையின்படி மன்னிக்கிறார், அவருடைய நீதியின்படி என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். மன்னிக்கிற தேவன் தான், அதே நேரத்தில் தண்டிக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டுல 2வது சங்கீதம் கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழியில அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்க, கொஞ்ச காலத்துக்குள்ள அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். இது சொல்லிருக்கு. புதிய ஏற்பாட்டுல வரும்போது யோவான் 1வது அதிகாரத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். அடுத்த அந்த வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ ஒரு பக்கம் தேவன் கிருபையும் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார், 100 பக்கம் அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறதுனாலதான் அவரால என்ன செய்ய முடியுது? நீதியின்படி அவர் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அவர் கிருபை உள்ள தேவனா இருக்கிறதுனாலதான் கிருபையின்படி அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க பாவம், அக்கிரமம் மீறுதல் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதே ஆண்டவர் மன்னிக்கிறார் சொல்லி இருக்குது, மன்னிக்கப்படுதலை பத்தி சொல்லி இருக்கு. அதே இன்னொரு சங்கீதத்தில் என்ன சொல்லி இருக்குன்னா, தண்டிப்பேன் அப்படின்னு. இப்ப நமக்கு தண்டனை வேணுமா, மன்னிப்பு வேணுமா அப்படின்னா நமக்கு மன்னிப்பு வேணும். அல்லேலூயா. நம்ம மன்னிக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யணும்? ஏசப்பா வருகிற வரைக்கும் நம்ம மன்னிப்பை பெற்று மன்னிப்பை தக்க வைத்து கொண்டு கடைசியாக ஆண்டுடைய வருகையில என்ன செய்வோம்? ஓடி விடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இப்ப இந்த 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மீறுதல் அப்படின்னு சொல்லி, அடுத்து அக்கிரமம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? நம்ம மீறுதலை குறித்து வேதத்திலே வாசிப்போம். மீறுதல் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையே அவர்கள் மீறினாங்க அப்படின்னு. பரலோகத்துல தேவனோடு கூட தேவ சமூகத்துல தேவனை தரிசித்து கொண்டிருந்த அந்த லூசிபர்ங்கிறதான அந்த தலைமை தூதனா இருந்தவன் தேவனுடைய அந்த தேவனுக்கு அடுத்த காரியத்தில் அவன் என்ன செய்தான்? மீறினான். அப்போ மீறுதல் என்பது ஒரு கட்டுப்பாட்டை விட்டு விலகுதல். மீறுதல் என்பது என்னது? ஒரு கட்டுப்பாடு. ஆண்டவர் கொடுத்த சட்ட திட்டங்கள் கட்டுப்பாடை விட்டு ஒரு மனுஷன் தாண்டும் போது அவன் என்ன செய்யறான்? மீறுதலுக்குள்ளாக மாறுகிறான். சரி, இப்ப நம்ம பைபிள்ல வாசிப்போம். ஆதியாகமத்துல சில மீறுதலை குறித்து வாசிக்கிறோம், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த காரியத்துல ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்வாராக? பேசுவாராக. அல்லேலூயா. சரி, நம்ம ஆதியாகமம் 38வது அதிகாரம், ஆதியாகமம் 38வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிறகுது. யூதாவுடைய அந்த ஒரு சம்பவத்தை நீங்க அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். யூதாவுக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைய பிறக்கும் போது ஒரு குழந்தை இரட்டை குழந்தை, அது ஒரு சம்பவம் இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு அவ என்ன சொல்றா? நீ மீறி வந்தது என்ன? இந்த மீறுதல் உண்மையில என்ன செய்யும்? நிலைக்கும். நான் இதை படிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போது இந்த உலகத்துல எப்படி பிறக்கிறான்? குழந்தையும் தெய்வம் ஒன்னாலாம் கிடையாது. அந்த பிறக்கிற குழந்தை கூட தேவனுடைய மீறுதலோடு என்ன செய்கிறது? பிறக்கிறது. பிறப்பிலே நமக்கு என்ன இருக்கிறது? மீறுதல். ஏன்னா என்னுடைய பெற்றோர், என்னுடைய முன்னோர்கள் ஆண்டவருக்கு எதிரியா இருக்கும்போது நான் பிறக்கும்போது யாரா பிறக்கிறேன்? அதே குணத்தோடு அதே தீமையோடு என்ன செய்யறேன்? நான் பிறக்கிறேன். அப்போ அதுல இருந்து நான் என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஒரு அல்லே சொல்லுமா? அல்லேலூயா. பிறக்கிற எல்லாருமே பாவிகளாக பிறக்கிறாங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய பிறப்புல இருக்கிற மீறுதல்களை என்ன செய்யும்?
மன்னியும், அதை என்னை விட்டு என்ன செய்யும், நீக்கி போடும். முன்னோர்கள் நல்லவங்களா இருந்தா, பரிசுத்தவான்களா இருந்தா, ஆண்டவர் சொல்லுகிறார் 1000 தலைமுறைக்கு என்ன வருது, இறக்க வருது. இப்ப நிறைய பைபிள்ல வாசித்தீங்கன்னா தெரியும், ஒரு நபர் என்ன செய்வான், பாவம் செய்வான், ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவாரு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செய்வேன், தண்டிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய ராஜாக்களை பார்க்கிறோம். நிறைய ராஜாக்கள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் தவறு செய்வான், அவனுடைய பிள்ளைகளுக்கு தண்டனை என்ன செய்யும், கடந்து வரும். அப்ப மீறுதல் என்பது அந்த பிறப்பிலே சில மீறுதல்களை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த தீமைகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி காப்பாத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் மறுபிறப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்ன பிறப்பு? பூமியில நம்ம மனுஷனா பிறக்கும் போது தீயவர்களா பிறக்கிறோம், பாவிகளா பிறக்கிறோம், ஏதோ ஒரு தீமையா என்ன செய்யறோம், பிறக்கிறோம். ஏன்னா அந்த முன்னோர்களுடைய அந்த சாபங்களும் அந்த கிரிகளும் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது, இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நீ மறுபடியும் என்ன செய்யணும், பிறக்கணும். அல்லேலூயா. எப்படி பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். அதுல பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, மூல மொழிபெயர்ப்புல என்ன சொல்லிருக்குன்னா, தமிழ்ல நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்கள் பரலோகத்திலிருந்து பிறக்காவிட்டால், எப்படி இருந்து பிறக்காவிட்டால், பரலோகத்திலிருந்து நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி பிறக்க வேண்டுமா, பரலோகத்திலிருந்து பிறக்கணுமா. அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் ஏசப்பாவுக்குள்ள வரும்போது அவன் எப்படி பிறக்கிறான், உன்னதத்திலிருந்து என்ன செய்யணும், பிறக்கிறான். ஏன்னா ஏசப்பா அந்த பூமியில மனுஷனா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. தேவதூதன் மரியாதை இடத்துல சொல்றான், உன்னதமானவருடைய பலன் உண்மையில என்ன செய்யும், நிலையிலிடும். அல்லேலூயா. அப்போ அந்த நம்ம மறுபடியும், அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நீ மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், பிறக்கணும், மறுபடியும் பிறக்கணும். அதுக்கு தான் நமக்கு ஞானஸ்தானங்கிறதான மறுபடியும் பிறப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம பிறக்கும் போது எப்படியோ என்ன செய்கிறோம், பிறக்கிறோம். இந்த மனுஷன் பிறக்கும் போது அவனுக்கு சொல்ற, நீ மீறி வந்தது என்ன, உன் மீறுதல் உண்மையில என்ன செய்யும், இருக்குங்கிறார். அப்ப நம்ம மேல மீறுதல் இருக்கிறது. அந்த மீறுதல் நீங்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் என்ன செய்யணும், பிறக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்துல மறுபடியும் பிறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மீறுதல் பண்ணா என்ன செய்ய, அதுக்கு தான் பைபிள் வசனம் சொல்லுது, அனுதினமும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், புதுப்பிக்கப்பட்டு கொண்டே என்ன செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்கப்பட்டு, அனுதினமும் நம்ம புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம பிறந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தூங்கும் போது, தூங்குறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் எல்லா குறைகளை என்ன செய்யுங்க, மன்னிச்சு என்னை புதுப்பித்து நான் தூங்க போறேன், என்னை புதுசா என்ன செய்யுங்க, மாற்று. காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இந்த நாள்ல நான் புதுசா என்ன செய்யணும், இருக்கணும், என்னை புதுப்பிங்கன்னு சொல்லிட்டு நம்ம செபிக்கும் போது அந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாளா இருக்கும். நம்ம ஒரு புதிய மனுஷனா என்ன செய்வோம், மாறும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அவன் புதுசா என்ன செய்யறான், இருக்கு. அதுக்கு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அல்லேலூயா. அப்ப பிறப்பிலே நாம் யாரா பிறந்திருக்கிறோம், மீறுதல் உள்ளவர்களாக என்ன செஞ்சிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெறுறோமோ அன்னைக்கு அந்த மீறுதல் நம்மை விட்டு என்ன செய்கிறது, கடந்து போகிறது. அல்லேலூயா. சரி, கடந்து போயிருச்சா, மறுபடியும் நம்ம ஏதாவது மீறுதல் பண்ணா என்ன செய்ய, அதுக்கு தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உங்க ரத்தத்தினால் என்னை கழுவி மறுபடியும் நான் என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள புதுசாய், ஏன்னா மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாதுல்ல, அதனால அந்த ஞானஸ்நானத்தை எனக்கு என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது, மறுபிறப்பை குறிக்கிறது. அப்ப நான் மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வேண்டாம். மறுபடியும் அந்த ஞானஸ்தானத்தை எனக்கு புதுப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். எனக்கு என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. அல்லேலூயா. சரி, அடுத்து ஒன்னு பிறப்புல ஒரு மீறுதல். சரி, ரெண்டாவது ஒரு மீறுதல் இருக்குது. 25ஆம் சங்கீதம் 7வது வசனம், 25:7. அதுல என்ன மீறுதல் வருதுன்னு பாருங்க. 25ஆம் சங்கீதம் 7வது வசனம். இப்ப ரெண்டாவது ஒரு மீறுதல் எங்க வருது, முதல்ல பிறப்புல ஒரு மீறுதல், ரெண்டாவது எங்க மீறுதல் வருதுன்னா இளம் வயதுல. என்ன வயதுல சொல்லுங்க, இளம் வயதுல நமக்கு மீறுதல் கடந்து வருகிறது. இளம் வயதுல அந்த வாலிப வயது துடிப்புள்ள ஒரு வயதா இருக்கிறது. இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிந்து என்ன செய்வாங்க, தென் மாவட்டத்துல எல்லாம் எதிர்த்து கூட பேச முடியாது, அடி நல்லா என்ன செய்வாங்க, நொறுக்கி எடுத்துருவாங்க.
அப்படி அந்த காலங்கள் வர 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 கடைசி என்ன ஆகுதுன்னா, இந்த இளம் வயதுல ஆண்டவருக்கும் பெற்றோருக்கும் என்ன செய்யறாங்க, மீறுதலாக என்ன செய்யறாங்க, கடந்து போயிடறாங்க. இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என் இளவயதின் பாவத்தின் மீறுதலை எனக்கு என்ன செய்யுங்க, பண்ணி. பிறப்பிலே ஒரு மீறுதல், இரண்டாவது வாலிப வயசுல ஒரு மீறுதல். வாலிப வயது ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் அதுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கோம். ஆண்டவர் எனக்கு வேணுங்கிறாரு, சாத்தான் பைய எனக்கு வேணுங்கிறான். இன்னைக்கு ஓரளவுக்கு அதிகமான மக்கள் சாத்தானுக்கு தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யறாங்க, ஒப்பு கொடுக்குறான். ஏன்னா கிறிஸ்துவின் இடத்துல வந்தால் கட்டுப்பாடு இருக்கிறது. என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது, கட்டுப்பாடு இருக்குது. சர்ச்சுக்கு வந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஊழியத்துல எல்லாத்துலயும் கட்டுப்பாடு இருக்கு. சாத்தான இடத்துல போனால் என்ன கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அதனால இன்னைக்கு அதிகபட்சமா சாத்தானுடைய காரியத்தை மக்கள் என்ன செய்யறாங்க, விரும்புகிறாங்க. அதனாலதான் இந்த வாலிப வயதை கர்த்தருக்காக நாம் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது, வாலிப வயசுல நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு சொல்லுங்க நல்லது. அல்லேலூயா. வாலிப வயதில் நுகத்தை சுமப்பது யாருக்கு நல்லது, யாருக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா. வாலிபத்துல என்ன செய்யணும், நுகத்தை சுமக்கணும். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரசங்கில சொல்லும் போது, வாலிபனே வாலிப வயதுல எல்லாம் சந்தோஷமா இரு, அப்படி இரு இப்படி இரு, ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. இந்த வசனம் எங்க இருக்குது, 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்ன செய்யுது, பிரசங்கி 11:9, வாலிபனே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் நடன்னு சொல்லல, இப்படிலாம் நடப்பியா நட, ஆனா நியாயத்துல ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு, கொண்டு வந்து நிறுத்துவாரு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அதனால நீ அப்படியெல்லாம் நடன்னு சொல்லல, உன் நெஞ்சின் வலி கண் காட்சியிலலாம் நீ நட. இது ரெண்டாவது, வாலிபம் மீறுதலுக்குரிய வயது. அந்த இடத்துல இருந்து அந்த மீறுதலுக்குள்ளாகி சாத்தானுக்கு பிரியமாய் போகாதபடி தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறணும்னா இதே பிரசங்க சொல்லுகிறாரு, உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை என்ன செய், இணை. அல்லேலூயா. இந்த வாலிப வயசுல எந்த அளவுக்கு அஸ்திபாரமாய் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறோமோ, பின்னாட்கள்ல அந்த வாழ்க்கை என்ன செய்யும், அவர்களை காப்பாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்க வாலிபர்களுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ண, அழுக, கண்ணீர் வடிக்க வாலிப பிள்ளைங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு என்ன இல்ல, மனசு இல்லை. ஏன்னா இது ஒரு அஸ்திபாரம். எந்த அளவுக்கு நான் சொல்ல, வாலிபர்களை பார்த்து சொல்ல, எந்த அளவுக்கு நீ அழுகிறையோ, எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுகிறையோ, அதெல்லாம் ஒரு அஸ்திபாரம். அல்லேலூயா. அந்த வயசுல அழுது கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணி பழகிட்டா அது ஒரு அஸ்திபாரம். பின்னாட்கள்ல எந்த தீய சக்தியால உன்னை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. நிறைய நேரத்துல பணக்காரனா இருப்பது ஆசீர்வாதம், ஏழையா இருப்பது ஒரு அதாவது ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான் யார் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான் யாருன்னா, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானசனம் பெற்றிருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், கிருபினால வரங்களினால் நிரப்பப்பட்டிருக்கணும், ஆவிக்குரியர்கள் கனிகள் என்ன செய்யணும், நிறைஞ்சிருக்கணும். இவன் தான் யாரு, ஐஸ்வர்யவான், கிறிஸ்துவுக்குள்ள ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. இவைகள் இல்லாத மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள தரித்திரன். இவை இல்லாத மனுஷன் யாரா, தரித்திரன். இது நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களை என்ன செய்யணும், இருக்கணும். அதுக்கு தான் அஸ்திபாரத்தை போடணும். பிறப்பிலை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பிறப்பில ஏதாவது மீறுதல் இருந்தால் என்ன செய்யும், மன்னி. அல்லேலூயா. பிறப்பில எனக்கு மீறுதல் இருந்தா என்ன செய்யும், மன்னிச்சிருங்க, பிறப்ப சரி வெட்டித்திடலாம். பிறப்புல அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம், அது சரியாயிடும். அடுத்து வாலிப. இப்ப நம்ம வாலி வயசு சிலர் தான் நிறைய நேரத்தில் வாலி வயசை கடந்துட்டோன்னு வைங்களேன். இப்ப அந்த வாலி வயசுல நான் செய்த எல்லா மீறுதல்களை எனக்கு என்ன செய்யும், மன்னியும் அப்படின்னு சொல்லு சங்கீதக்காரர் ஜெபம் பண்றார். நம்மளும் ஜெபம் பண்ணணும். வாலி வயசுல ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டிய வயசுல, ஆண்டவருக்கும் குடும்பத்துக்கும் பிரியமா இருக்க வேண்டிய வயசுல நான் இல்லாமல் போனேன், ஆனால் என்ன செய்யும் சொல்லுங்க, பண்ணி. நம்ம எல்லாரும் வாலி வயசை கடந்து வந்திருக்கிறோம்.
அப்படியே அந்த ஜோமனன், ஆண்டவரே நான் வாலி வயசை கடந்து வந்துட்டேன், அந்த வயசுல நான் உமக்கு பிரியமா இருந்தேனா இல்லையா? ஏன்னா அந்த பாவம் பின்னாடி என்ன செய்யும்? தொடரும். பைபிள் சொல்லிருக்கு, சிலருடைய பாவங்கள் பின்னாடி என்ன செய்யும்? தொடரும். 2 விதமான பாவம் இருக்கு பின்தொடர்ல. பாவத்துல 2 பாவம். ஒண்ணு, நம்ம செஞ்ச பாவங்கள் பின்னாடியே வரும், மன்னிக்கப்பட்டாலும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம். இன்னொன்னு, நம்ம மன்னிக்கப்படாவிட்டாலும் அது என்ன செய்யும்? பின்தொடர்ந்து. 2 விதத்துல சாத்தான் என்ன செய்வானா, அந்த இழந்த பாவத்தை திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருப்பான். இங்க பாரு, இந்த பாரு, இந்த பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாவத்துல விழு வைப்பதற்காக பிரயாசப்படுவான். அதனாலதான் இந்த இளவயதின் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி, மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லி அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மூணாவது வந்து மூணாவது 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16 வசனம் இல்ல 16 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் இருக்கும். அதுல உசியா ராஜா அப்படின்னு சொல்லி பாருங்க. 2 நாளாகமும் 26 வாசிங்க. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16. அவன் ஏட்டிமையாகி பதினெட்டாம் வசனம். மீறுதல் செய்தி பாத்தீங்களா? மூணாவது ஆலயத்துக்குள்ள மீறுதல் அப்படின்னு பாக்குறோம். பிறப்புல ஒரு மீறுதல், வாலி வயசுல மீறுதல், இப்ப ஏசப்பாக்குள்ள வந்துட்டோம். வந்த உடனே ஆலயத்துக்குள்ள ஒரு மீறுதல். நம்ம சொன்னோம் இல்லையா, மீறுதல் என்பது தேவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு விலகுவது. தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி போறதுக்கு பேர் தான் என்னது? நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாட்டுல என்ன செய்யணும்? இருக்கணும். கட்டுப்பாட்டை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட அப்படின்னா அந்த இதுல என்ன செய்யணும்? இருக்கணும். அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் மீறக்கூடாது. அல்லேலூயா. இப்ப உசியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பயங்கரமா இருக்கும். அவனை வாசித்தீங்கன்னா, அவன் என்னென்ன செஞ்சானோ அதெல்லாம் வாச்சது அப்படி டக்கு டக்கு டக்குன்னு பெரிய ஆளாகிறான், பல நாடுகளை பிடிக்கிறான், அவனுக்கு ஐஸ்வர்யம் வருது, எல்லாம் வருது. பலப்பட்டுட்டான். பலப்பட்ட உடனே அவனுக்கு ஒரு மேட்டிங் வந்துச்சு. இவ்வளவு காரியம் செஞ்ச நான் ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? தூபம் காட்டும். பாருங்க, மக்கள், அவன் ராஜாவாக இருந்தாலும் ஒரு எல்லை, அடுத்து லேவியர், அடுத்து ஆசாரியர்கள், அடுத்து என்னது? பிரதான ஆசாரியர். இந்த எல்லைக்குள்ள லேவியர்களும் ஆசாரியர்களும் இருப்பாங்க. லேவியர்களுக்கு ஒரு சில வேலை, ஆசாரியர்கள் நிறைய ஆசாரியர் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரதான ஆசாரியனுக்கு ஒரு வேலை. இவங்க அவங்க 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 வேலையை மாத்திரம் என்ன செய்யணும், மீறக்கூடாது. இப்ப உசியா ராஜா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவ்வளவு கத்தர் என் கூட இருந்து இவ்வளவுலாம் கிரியை செய்யறாரு, போய் தூபம் கட்டினேன்னு சொல்லிட்டு தூப கலசத்தை தூக்கிட்டு போறான். அப்போ பிரதான ஆசாரியர் எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே இது உமக்கு தேவை கிடையாது, இது செய்யக்கூடாது. நீ எவ்வளவு மனுஷனா இருந்தாலும் உனக்கு ஒரு எல்லை. அல்லேலூயா. அந்த எல்லை என்ன செய்யாதப்பா, நீ மீறாத, உனக்கு இந்த எல்லையை வச்சிருக்கா. இல்லடா, நான் இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் வெற்றியாகிக்கிட்டு இருக்கு, இதை நான் செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு தூப கலசத்தை கொண்டு போவான். இதுல பைபிள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கத்தர் தன்னை அடித்தார் அப்படி. உசியா நாட்களில் பூமி எதிர்ச்சின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதிருக்கு. அடிச்ச அடியில அவன் நெத்தியில என்ன செஞ்சிருச்சு? குஷ்டரோகம் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் தனித்த ஒரு வீட்டுல குஷ்டரோகிய வந்து கடைசியில மரிச்சு போனான். சரி, ஆலயத்துல நம்ம என்னென்ன காரியத்துல மீறுகிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து ஜோமனம். ஆண்டவரே, நான் ஆலயத்துல என்னென்ன காரியத்துல மீறுகிறேன், என்னென்ன நீங்க அப்படி உங்களுக்குள்ள மனசுக்குள்ள போட்டு பாருங்க, என்னென்ன காரியத்துல நான் மீறி இருக்கிறேன். அப்போ அப்படி மீறும் போது ஆண்டவர் பார்வையில் அது என்ன செய்யுது? குற்றமாக போட்டு, குற்றமாக இருக்கு. ஆலயத்துல மீறுவது, பிறப்புல மீறுறாங்க, வாலி வயசுல மீறி இருக்கிறாங்க, அடுத்த ஆலயத்துல என்ன செய்யறாங்க? ஆலயத்துல வரும்போது ஆலயத்துக்கு அடுத்த காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. கொஞ்சம் அபிஷேகம் பெருகின உடனே மீற ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். உலகத்துல நிறைய நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் அபிஷேகம் பெருகிருச்சா மீறிடுறாங்க. தூப கலசத்தை என்ன செய்யக்கூடாது?
தொடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய காரியங்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமா இதுல இருக்குது. நமக்கு ஒரு எல்லை வைத்தால் அந்த எல்லையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மீறவே கூடாது. பலிபீடத்தை ஆண்டவர் அனுமதி இல்லாம சில நேரத்துல நான் இந்த சில உபதேசங்களை நான் சொல்றது உண்டு. எப்படின்னா, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன், எனக்கு ஊழிய அழைப்பு எனக்கு தெரியாது. ஒரு 3 வருஷம் சபையில விசுவாசியா இருந்தேன். அப்புறம் ஆண்டவர் ஊழியக்கார் மூலமா உங்களை ஆண்டவர் பகுதி நேர ஊழியத்திற்காக உங்களை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டு மூத்த ஊழியர்கள் மூலமா பிரதிஷ்டை பண்ணாங்க. சில புரியுதுங்களா? பிரதிஷ்டை பண்ணிட்டு என்ன செய்யுங்க, பகுதி நேரம். ஆனா அது வரைக்கும் நாங்க ஊழியத்துல பாஸ்டரோட ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். பகுதி நேர ஊழியர் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் அந்த சபையில என்ன செஞ்சேன், விசுவாசியா இருந்து பகுதி நேரமா ஊழியம் பாஸ்டரோட செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முழு நேரமா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எனக்கு வெளிப்பாடு வருது, எங்க பாஸ்டர் சொல்றாரு ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு 96ஆம் வருஷத்துல சொன்னேன். அப்ப நான் சொன்னேன், ஐயா எனக்கு ஊழியம் வேண்டாம், நான் பேசாம விசுவாசி என்ன செய்யறேன் இருந்துக்கிறேன். காரணம் என்னன்னா, அது எவ்வளவு பெரிய ரத்த பழி சுமக்கிறது அப்படின்னு தெரியும். இந்த பலிபீடம் சும்மா நிக்க முடியாது. இந்த பலிபீடத்துல நின்னா இது ஒரு ரத்த பழி சுமக்கிற இடம். நீங்க வர்றீங்க, காணிக்க போடுறீங்க, சாப்பிடுறீங்கன்னா இதெல்லாம் ரத்த பழி நிறைந்து இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு மேன்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடினம். உலகத்துல 2வது கடினமான வேலை என்பது என்னதான், ஊழியம் சொல்லி இருக்கிறாங்க. உலக மனுஷன் சொன்னது உலகத்திலே 2வது இடம் கடினமானது. ஏன்னா இதுல உண்மையாய் அந்த ஊழியத்துல இருக்கும்போது மிக மிக கடினம். ஒரு 500 விசுவாசி வந்துட்டு எங்கேயாவது போக முடியுமா, ஊர் சுத்த முடியுமா, என்ன செய்ய முடியும், என்ன செய்ய, எத்தனை காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்டுல கூப்பிடுவாங்க, பிரதிஷ்டை இருக்கும், வீடு பிறந்த நாள் அது இதுன்னு ஏதாவது என்ன செய்யும். சொந்தமாய் ஒரு ஊழியக்காரன் ஒரு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவரு கடினமான ஒரு வேலை. அதே நேரத்துல ரத்த பலிகள் நிறைந்த ஒரு இடம். ரத்த பலிகள் உண்மையா நான் சரியான உபதேசம் பண்ணி சரியாய் போதிக்காவிட்டால் அந்த ரத்த பலி என்ன செய்யும், ஆண்டவர்கிட்ட கேட்பார். அவ்வளவு ஒரு கடினமானது. ஊழியம் என்பது சாதாரண இல்ல, ஒரு கடினம், ரத்த பலி நிறைந்தது. இந்த பலிபீடத்தை நான் விரும்பவில்லை, கர்த்தரே கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் இரக்கம் செய்து இந்த ஊழியத்தை செய்யும்படி. இதற்கு தகுதி கிடையாது, இதற்கு எந்த விதமான திறமையும் கிடையாது. ஆனா ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ ஆண்டவரா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, நம்மளா எடுத்துட்டா அது என்னது, ஆபத்து. சரியா? அப்போ முறைப்படி பிரதிஷ்டை எங்க போதகர் மூலமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் பைபிள் காலேஜ் போனாலும் இங்கே ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் எங்க பாஸ்டர்ட்ட போய் என்னை பிரதிஷ்டை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி செபித்து விட்டு தான் என்ன செஞ்சோம், கடந்து வந்தோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன சின்ன காரியமா இருக்கும், ஆலயத்துல மீற கூட்டுறார். மீறினால் அது என்ன செய்யும், பாருங்க, அந்த மீறின உடனே அவன் தேவாலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டான், அந்த குடும்பத்துக்கு புறம்பாக்கப்பட்டான், அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விட்டது. சரியா? அதனால 3வது 4வது எதுக்காக எதுல மீறுதல் வருது அப்படின்னா, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6:14 இந்த 2 காரியத்தையும் வாசிங்க. எஸ்ரா 10:13. இருக்கிறது கூடாது, வேலை அல்ல. நாங்க என்ன செஞ்சிட்டோம், அநேகர் மீறிட்டோம். என்ன மீறிட்டாங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், பரிசுத்தாவி பெற்றேன். இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இயேசுவை அறியாத ஒரு திருமண வாழ்க்கையை ஆண்டவரா சொன்னால் செய்யலாம், சொல்லாவிட்டால் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, செய்யக்கூடாது. சரியா? நீங்க யாரும் வருத்தப்படுறதோ தப்பா நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். ஒரு இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன். எனக்கு திருமணம் வரும்போது ஆண்டவரா பார்த்து சொன்னா, ரட்சிக்கப்படாத நபரை மேரேஜ் பண்ணணும்னு சொன்னா ஓகே. இல்லாவிட்டால் பைபிள் பிரகாரம் ரட்சிக்கப்பட்ட நபரை தான் என்ன செய்யணும், திருமணம் செய்யணும். ஏன்னா இது பைபிள் சொல்லுது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட என்ன செய்யாதீங்க, பிழைக்காதீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவரு திருந்திருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா
பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு. இயேசு அதான் நான் சொல்றது என்னன்னா, கடந்த காலத்தை விட்டுருங்க. இப்ப நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கோம். இப்போ வாலிப பசங்க பிள்ளைங்க இருக்காங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்கு, நமக்கு இது அவங்க திருமணம் அப்படின்னு வரும்போது சாக்கிரதையா என்ன செய்யணும். காரணம், அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு ஒரு மனுஷன் பிடைக்கப்பட்டாச்சுன்னா அவனை புதுப்பிக்கிறதோ ரட்சிக்கப்படுறதோ கூடாத காரியம். இதை பரிசுத்த தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விஷயத்துல அவன் சொல்றாங்க, இந்த விஷயத்துல மீறினவங்க நாங்க நிறைய பேர் என்ன செய்யறோம் இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரன் குடும்பத்திலே அப்படி போயிருச்சு, ஊழியக்காரனுடைய பிள்ளைகளே அப்படி போயிருச்சு, ஊழியக்காரங்களே போயிருந்தாங்க, ஊழியக்காரன் பிள்ளைகள் போயிருது, அடுத்து விசுவாசிகள். இவங்க 2 பேரும் சரியானா தான் உண்மையான ஒரு எழுப்பல் தேசத்துல வரும். அல்லேலூயா. ஆதியில இருந்த அந்த வைராக்கியம், அந்த இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. எங்களை மாதிரி ஊழியக்காரங்களே திருமணம் செய்யும் போது, இப்ப நகை விஷயத்துல நான் உங்களுக்கு யாருக்கும் நான் போதிக்க மாட்டேன், அது என்னுடைய தனிப்பட்ட காரியம். ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னா, இந்த ஊழியக்காரங்க இன்னைக்கு ஆசைப்பட்டு எல்லாம் நகை போட, அதை போட, இதை போட ரொம்ப ஆடம்பரமாயிரு. விசுவாசிகள் போடுறது வேற. ஆனா ஊழியக்காரங்களே அந்த நிலைமைக்குள்ள என்ன செய்யறாங்க, கடந்து போயிட்டாங்க. கேட்டா அது ஊழியத்துக்கு இடையூறா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்கு. இப்ப முன்னாடி எல்லாம் இருந்தவங்க இடையூறு இல்லாமையா இருந்துச்சு. ஆனா அப்படி கடைசி காலத்துல இப்படி உபதேசம் குழப்பம் போய்கிட்டு இருக்கு. அதனால அவன் சொல்றான், இதுல மீறினவங்க நாங்க நிறைய பேர் இருக்கணும். இப்ப எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யணும், சோமனு ஆதியில வைத்த அதே அன்பு, அதே வைராக்கியத்தை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், போகும். சரியா? பைபிள்ல நகை காரியத்தை குறித்து 2 பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க தெரிந்து கொள்ளணும். ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல், ஒன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த 2 பேருமே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கடகடன் வாசிடுவோம். இது உங்களுக்கான உபதேசம் இல்ல, விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பாட்டா விட்டுறலாம். சரியா? முதலாவது பேதுரு, நம்ம பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது தீமோத்தேயு எங்க இருக்கு அந்த வசனம், 2ஆம் அதிகாரம் 9, 10 இந்த 2 வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. சரியா? இது பரிசுத்தவான், தேவனோடு கூட தரிசித்த, தேவனோடு கூட உறவாடின ஒரு பரிசுத்தவான் சொன்ன வார்த்தை. சரியா? 2வது இன்னொன்னு, இயேசுவோடு கூட இருந்த மற்றொரு பரிசுத்தவான். 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 3, 4 வசனம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்துல ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்க அப்படி இருந்தாங்க. சரி, ஓகே. இது நான் சொல்றேன், இது உபதேசம் உங்களுக்கானது அல்ல, இது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய விருப்பம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது பல காரியங்கள் என்ன செய்கிறது, கடந்து அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யுது, சீரழித்து போடுகிறது. அதனாலதான் 4வது மீறுகிற இடம் எந்த இடம், திருமண காரியம். அந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அருமையான சிலர் திருமணமாகி ரட்சிக்கப்படாத நபர்கள், அது ஒரு காலத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், அது கர்த்தர் நம்மை பார்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. தெரிந்திருந்து இனி வரக்கூடிய காலத்துல நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா அந்த திருமணத்தின் நிமித்தமா தேவனுக்கு விரோதமாக மீறுதல் செய்து ஆண்டவர் விட்டே தூரமாய் போக சூழ்நிலை வந்தால், அவன் பணக்காரனா ஏழையா அது பிரச்சனை இல்லை, தூரமா போயிட்டா அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அழிந்து போய். இப்ப நம்ம ஒரு சகோதரிக்கெல்லாம், நம்ம அந்த பாப்பாவுக்கெல்லாம் ஏசப்பா கிருவினால அந்த கிறிஸ்தவ மாப்பிள்ளையே கிடைச்சது பெரிய கிருபை. ஏன்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டார். உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுகும்போது கர்த்தர் கிருபை செய்கிறார். கடைசியாக இந்த கடைசி வரைக்கும் நம்ம உறுதியா என்ன செய்யணும், இருந்து எந்த காரியத்திலும் மீறிடக்கூடாது.
நான் பிறக்கும்போது நம்ம மீறுதலோடு பிறந்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வாலி வயசில் மீறி இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆலயத்தில் வந்து உங்களோட சமூகத்தில் மீறி இருப்பேன், ஆனால் என்ன செய்யுங்க, மன்னிங்க. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த காரியத்திலலாம் எழுதி கூட பாருங்க. நான் என்னென்ன காரியத்தில் மீறுதல்னா அன்றைய சட்டம், அன்றைய கட்டுப்பாடை விட்டு வெளியே போவது அல்லது அதை தாண்டி போவது. சரியா? ராமர் லட்சுமணன் கோடு ஓட்டான், சீதை மீறி போனான்லாம், அதெல்லாம் வந்து கட்டுக்கதையில் 1ஆம் நம்பர் கட்டுக்கதை. அது நடந்தது கிடையாது. ஆனால் அப்படி தாண்டி போனால் சீரழிஞ்சா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில். அப்போ நம்ம ஆண்டவர் சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார். அதை தாண்டும் போது அதுக்கு பேர் மீறுதல். அப்படி மீறுதல் ஆனால் அதுக்கு நிறைய பாதிப்புகளை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக எதுல மீறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உபதேசத்துல மீறுதல். இது ஊழியக்காரனுக்கும் பொருந்துகிறது, விசுவாசிகளுக்கும் பொருது. 2 இடத்துல உபதேசம். ஊழியக்காரனையும் சொல்லியிருக்காரு, விசுவாசிகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இவ்விதமாய், அந்த வசனம் பாருங்க, 5:19. மீறி என்ன செய்யறான்? போதிக்கிறோம். இது வந்து ஊழியக்காரன். எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவருடைய சட்டத்தை மீறி என்ன செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு. எங்களுக்கு விசுவாசிகளுக்கு அதே உபதேசத்துல வாசிக்கிறோம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் நிருபர்களே அங்க போயிருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான். இந்த 2 யோவான்ல 9ஆம் வசனம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. இப்ப மீறும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம், இருக்க மாட்டார். சரியா? அப்ப ஆண்டவர் அவங்க கூட என்ன செய்ய மாட்டாரு, இருக்கும். அதுக்கு தான் அந்த பைபிள்ல தெளிவா சொல்லிருக்கு, மீறுதல் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது ஆண்டவரே எங்களை என்ன செய்யும், காப்பாத்தி அந்த இடத்துக்குள்ள நாங்க போகாதபடி எங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மீறுதல் என்பது உபதேசத்துல நானும் மீறக்கூடாது, நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. ஊழியக்காரன் விடல ஆண்டவர், விசுவாசி விடல. 2 பேரும் உபதேசத்துல மீறாதீங்க. பாருங்க, முதல்ல பிறப்புல மீறுதல், வாலி வயசுல மீறுதல், ஆலயத்துல மீறுதல், திருமணத்துல மீறுதல், அடுத்து என்னதுல, உபதேசம். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு விருப்பமான உபதேசத்தை மக்கள் விரும்புறாங்க. என் காதுக்கு எது குளுமையா இருக்கோ அதை நான் என்ன செய்யறேன், விரும்புறேன். ஒரு கூட்டத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க, நல்லா உற்சாகமா பேசுனா ஆஹா நல்ல பிரசங்கம் அப்படிங்கிறாங்க. இப்ப கடிந்து கொண்டு சொன்னா என்னப்பா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில, நேற்று நைட்டு, இன்னைக்கு காலையில அந்த ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் என்னைக்கு அந்த அவர் சொல்றாரு, எனக்கு ஆவிக்குரிய தகப்பேன், இவரை நான் என்னைக்கு ஐயான்னு சொன்னனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறேன், ஐயாவா இருக்கார். ஏன்னா அவரு அந்த பேசுகிற நபர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை நிறுவிட்டார், பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டார், நிறைய கிளை சபைகள் இருக்கு. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு என் ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்யறேன், உபதேசத்தை நான் மாறவே இல்லை, அந்த பெந்தேகோஸ் உபதேசத்துல கரெக்டா நிக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவரு சபைக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நபர் வந்து அவர் சொல்றாரு, 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு, நான் போறேன், இனிய பட்சபாதம் அப்படின்னு கடைசியா சொல்றாரு. பட்சபாதம் இல்லாம இருங்க, கரெக்டா இருங்க அப்படிங்கிறார். பட்சபாதம்னா இப்ப நானே சபையில இருக்கிறோம், ஒருத்தரை வந்து குறையா நேசிப்போம் அப்படிங்கிற கோணம் நமக்கு வரக்கூடாது. அவன் அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கிட்டே ஆண்டவரா என்ன செய்வார், அப்படி கேட்பார். எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்யணும், நேசிக்கணும். எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா குறைவு தான். ஏன், சரியா? எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்யணும், நேசிக்கணும். இந்த அன்பு இல்லாவிட்டால் அவங்க பேரு பட்சபாதம். நீங்க நேசிக்கிறதுல பட்சபாதம் பார்க்குறீங்க, என்ன செய்றீங்க, மீறுறீங்க அப்படின்னு யாக்கோபு எச்சரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த தீமைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஒரு பிறப்பை சொல்றாரு, அப்புறம் வளர்க்கிற அந்த வாலி வயசை சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள சொல்றாரு, அடுத்து உபதேசத்தை என்ன செய்யறாரு, சொல்லுகிறாரு, திருமணத்துல சொல்றாரு. இப்ப நடவடிக்கை, நம்முடைய அன்பு காட்டுதல், நம்ம நேசிக்கிறதுல எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்யணும், ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னா அன்பினால உதவி செய்யறது வேலை. சரி, அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அது வேற. ஆனால் பட்சபாதமா என்ன செய்யக்கூடாதான், நடந்து கொள்ளக்கூடாது. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. எல்லார இடத்துல ஒன்று போல என்ன செய்யணும். இப்போ சபைக்கு வர்றோன்னா எல்லா விசுவாசிகளும் எல்லாரையும் ஒன்று போல என்ன செய்யணும்,
நேசிக்கணும், எல்லார் மேலே உண்மையோட அன்பு என்ன செய்யணும், காட்டணும். அப்படி நம்ம காட்டாவிட்டால் நம்ம யாராக மாறிடும், பட்சபாதம் உள்ளவர்களாய் மீறுகிறோம். பட்சபாதம் அப்படிங்கிற பேரில் வந்துடுதோம், மீறுகிறோம். பைபிள் சொல்லுது, பட்சபாதம் பார்த்தா பரலோகமே போக முடியாது, அது ஒரு பெரிய பாவமாக. ஒரு சகோதரி ஏஞ்சலிக்கான ஒரு சகோதரி அந்த நரகத்துக்கெல்லாம் பரலோகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து சகோதரி ஒரு புக் எழுதியிருக்கலையே, அந்த அதில் சொல்லுது, இன்றைக்கி நிறையா சபைகள் வந்து பட்சபாதங்கிற பாவம் பெருசாக தெரியல, அது பெரிய பாவம், அந்த பாவத்தை செய்யாதீங்க. அது எங்களை ஊழியக்காரரையும் சொல்லியிருக்கு, விசுவாசிகளை என்ன செஞ்சுருக்கு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரியான பாவங்களுக்கு மீறுதலுக்கும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யட்டும், விலக்கிக்க. ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும், இந்த மீறுதலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் வாசிக்கலாமா? ஆண்டவர் சொன்ன வசனங்களை வாசிப்போம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 51 சங்கீதம் 3 வசனத்தில் என் மீறுதலை என்ன செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டும். மீறுதலை என்ன செய்ய சொல்லுங்கள், நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன் இல்லையா, அந்த மீறுதலை நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சுட்டு யோபு சொல்கிறாரு 7 அதிகாரம் 21 வசனம். யோபுல வாசிங்க. யோபு என்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற. அதே யோபு 13 அதிகாரம் வாசிங்க, 23 வசனம். 13:23. உணர்த்தும். ஆமென், அல்லேலூயா. முதலாவது என்ன சொல்றாரு, அறிக்கை செய்ய சொல்றாரு. என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும், மீறுதலை அறிக்கை செய்யணும். ரெண்டாவது யோபு சொல்றாரு, எனக்கு உணர்த்தும். நான் வந்து எதில் மீறி இருக்கணும், எனக்கு என்ன செய்யுங்க, உணர்த்துங்க. நான் எதில் சார் இப்போ பாருங்கள், நான் வந்து ஊழியக்காரனாக இருந்தாலும் எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும், ஆண்டவரே நான் எதிலப்பா சரியில்லை, எனக்கு என்ன செய்யுங்க, உணர்த்த கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ இன்னதில் சரியில்லைன்னு சொல்லுவார். ஆமென், அல்லேலூயா. நீ இன்ன காரியத்தில் என்ன செஞ்சுட்ட, மீறி நடக்கிற அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உணர்த்துங்க, ஆண்டவரே சொல்லணும். அப்படி உணர்த்துனா சங்கீதம் 25:7 இப்போ வாசம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கு, சங்கீதம் 25:7 இளவயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதரும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, இப்போ உணர்த்தி சொல்லுகிறாரு, அப்புறம் அறிக்கை செய்கிறார், உணர்த்து சொல்கிறார். இப்போ ஜெபம் பண்ணுகிறார், ஏன்னா என்ன செய்யுங்கப்பா, மன்னிங்க. மன்னிச்ச பிறகு தான் அந்த 32 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 5 வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவிச்சேன் அப்படி சொல்லிட்டு மீறுதலை என்ன செய்யுங்க, அறிக்கை இருக்கிறேன். அப்படி செய் தோஷத்தை மன்னி. இப்போ நான் அறிக்கை செய்கிறேன். முதலாவது அவர் என்ன சொல்றாரு, அறிக்கை செய்கிறாரு, உணர்த்த சொல்லுகிறாரு, அப்புறம் ஜெபம் பண்ணுகிறாரு. ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாராம், மன்னிக்கிறார். இப்போ பிரசங்கத்தினுடைய முடிவு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த எல்லா மீறுதல் மன்னிக்கப்பட்டு நம்ம கடந்து போகணும். ஆமாம், அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் வாசிங்க. ஏசாயா 44:22, 43:25 இந்த 2 வசனத்தையும் கர்த்தர் எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. 44:20 43:25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குறைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் போது, ஆண்டவரை எனக்கு உணர்த்துன்னு சொல்லும்போது, ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, என் மீறுதலை மேகத்தை போல அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. கார்மேகத்தை போல என்ன செய்யறாரா, அகற்றி விட்டார், என்னை விட்டு. அப்போ இந்த மீறுதல், எல்லா மீறுதலும் எனக்கு என்ன செய்யப்படட்டும், மன்னிக்கப்படட்டும். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா எல்லா மீறுதலும் எனக்கு என்ன செய்யட்டும், மன்னியும். நான் வந்து பிறந்த இதில் மீறுதல் பண்ணியிருப்பேன், வந்திருக்கோம். இள வயசில் மீறி இருப்பேன், திருமண வயசில் என்ன செஞ்சுருப்பேன், மீறி இருப்பேன், ஆலயத்தில் மீறி இருப்பேன், உபதேசத்தில் மீறி இருப்பேன், என்னுடைய குணநலங்களில் என்ன செஞ்சுருப்பேன், மீறி இருப்பேன். என்னை என்ன செய்யும், மன்னிச்சு இந்த ஏசாயா 43:25, 44:22 இந்த 2 வசனத்தின்படி என்னை மன்னித்து அனுப்புங்க. ஆமென், அல்லேலூயா. என்னை என்ன செய்யுங்க, மன்னிச்சு அனுப்பிடுங்க. அவ்வளோதான். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சு அனுப்பிடுவார். சங்கீதம் 32 அந்த 1 வசனம் 2 வசனத்தில் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் என்ன செய்யப்பட்டதோ, மன்னிக்கப்பட்டது. எங்கள் பாவங்களை எங்கள் மீறுதலை மன்னிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா, அதுக்கு பிறகு நம்ம திருவந்துக்கு நேராக கடந்து போவோம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐயா சோதரம், எங்கள் மீறுதலை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் மீறுதலை மன்னியும். நான் அறிக்கை செய்கிறேன். அவர் யோபு சொல்கிறாரு, எனக்கு உணர்த்துங்கிறாரு. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உணர்த்துங்க, நான் அறிக்கை செய்கிறேன் அப்படிங்கிறார்.
என் மீறுதல் எனக்கு முன்னாடி எப்பயும் நின்றுக்கிட்டே இருக்குது ஏசப்பா, என்னை என்ன செய்யுங்க, மன்னிங்க. இப்போ அந்த ஏசாயால சொல்கிறது போல் நான் மன்னிக்கப்பட்டு நான் விடுதலை போக வேண்டும். அந்த ஏசப்பா புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் சொல்லும்போது, அவன் அல்லப்பா இவனே என்ன செஞ்சான், தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக கடந்து போனான். எல்லோரும் முழங்கால் படியிடுவோமா? முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு அந்த லூக்கா சுவிசேஷத்தில் சொன்னது போல், அவன் அல்லப்பா இவனே மன்னிக்கப்பட்டு நீதிமானான். நான் நீதிமானாக வெளியே போகணும், நான் நீதிமானாக வெளியே போகணும், நான் நீதிமானாக வெளியே போகணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் மீறுதல்களை மன்னிங்க. முதலாவது பிறப்பில் நீங்கள் சொல்ல அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என் பிறப்பில் நான் மீறுதலோடு கூட பிறந்தேன். ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் ரட்சிக்கப்படலை, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லைன்னா நான் பிறக்கும்போதும் எப்படி பிறந்திருப்பேன், மீறுதலோடு பிறந்திருப்பேன். அந்த பாவத்தை எனக்கு மன்னியும். சொல்லுங்கள், அந்த பாவத்தை எனக்கு மன்னியும். ரெண்டாவது, வாலிப வயது, என் இள வயதில் என்னுடைய வாழ்க்கை மீறி இருந்திருக்குமானால் அதையும் என்ன செய்யுங்க, மன்னிங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஆண்டோடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறார், சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இதை சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய தேவன் கடினமான தேவன் அல்ல, நம்ம மேலே அன்புள்ள தேவன். ஏன்னா ஒரு பைபிள் சொல்ல, சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்தியம் என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். எப்படி விடுதலை ஆக்குறது? இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நம்ம அதை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு என்ன செஞ்சிருது, விடுதலை கிடைச்சிருது. அப்புறம் அடுத்து நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த இள வயதில் வந்துட்டோம். சரி, அடுத்து ஒருவேளை நம்ம திருமண வயதில் வர்றோம். திருமண வயதில் வரும்போது நம்ம மீறி இருப்போமானால் அதையும் கர்த்தர் என்ன செய்யட்டும், நமக்கு மன்னிக்கட்டும். சரி, நாலாவது சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சுக்கு வரும்போது அதில் நம்ம மீறுதல் பண்ணியிருப்போமானால் அதையும் கர்த்தர் என்ன செய்யட்டும், மன்னிக்கட்டும். சரியா? அடுத்து உபதேசம். இந்த விஷயத்தில் உபதேசம், இன்னைக்கு நிறைய சபைகள் வந்திருக்கு இல்லையா, ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு உபதேசம். அந்த உபதேசத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் அதில் ஆண்டவருக்கு எதிராக மீறி இருப்பாங்க. ஊழியக்காரனுக்கும் சரி, விசுவாசி, அதே கர்த்தர் மன்னிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. அடுத்து கடைசியாக நம்முடைய குணநலங்களை சொல்கிறார். நீங்கள் எல்லாம் உங்கள் குணம் சரியாக இருக்குதா, எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறீங்களா, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். பக்கத்தில் இருக்கிற விசுவாசி, பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரனையே நம்ம நேசிக்கல அப்படின்னா எங்கேயோ ஒரு நபரை நம்ம நேசிப்போமானா, அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது. அதனால் உண்மையாய் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இந்த மீறுதல்களை ஆண்டவர் கார்மேகத்தை போல் என்னை விட்டு நீக்கி போடும். எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே, என் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அவன் நல்லப்பா இவனே நீதிமானாக போனான்னு சொல்லியிருக்கு, நாங்கள் நீதிமானாக வீட்டுக்கு போக வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் மீறுதலை கர்த்தர் மன்னிக்கும்படியா ஸ்தோத்திரம். எங்கள் மீறுதலை கர்த்தர் மன்னிப்பீராக. எங்கள் மீறுதலை கர்த்தர் மன்னிக்கும்படி செபிக்கிறோம். என் ஊழியக்காரனாகி என் மீறுதலை மன்னியும். விசுவாசிகளை எங்கள் எல்லாருடைய மீறுதலை கர்த்தர் மன்னிக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள சென்ற 2 நபர்ல ஒருவன் பாவியே என் மேல கிருபையாயிரும்னு சொல்லி அவன் நீதிமானாக கடந்து போனது போல நாங்கள் எல்லாரும் அறிக்கை செய்கிறோம், நீதிமானாக எங்கள் வீட்டுக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். மன்னியும் 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 கழுவும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும். உங்க ரத்தத்தினால எங்களை கழுவும், எங்களை மன்னியும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா, மன்னிப்பு தருபவரே உம்மைத்தான் தேடுகிறே, உம்மை நோக்கி கதறுகிறே, உதவி செய்யோ, உம்மை நோக்கி கதறுகிறேன், இறைவன் உதவி செய்யோ. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா, மாலைபடி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. ஆமென். ஏசாயா 53 சொல்லி இருக்குது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய